பொறுப்புகள் இருக்கு. இதுவும் உண்மைதான். கண்ணா, எழுந்திருச்சு வீட்டுக்கு வா. எவ்வளவு நேரம் தான் இங்கே இருப்ப? சொன்ன கேளுப்பா. ஆமாமா, லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு லேட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்க போங்க. மகேந்திரா, இப்படியே ரோட்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்ப? வா போலாம். இதெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு. எந்த நேரத்துல உங்க கூட நாங்க சம்மந்தம் வச்சுக்கிட்டோமோ தெரியல. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்க மகளும் இருந்தா. இப்போ உங்க 2 பேத்திகளும் அப்படித்தான் இருக்காங்க. எங்க வீடே செதறி போயிடுச்சு. என்னது? என்னால அத்தை, குழந்தை இப்படிலாம் பால் குடிக்காது. அது எப்படி குடிக்காம இருப்பான்? அவனுக்கு தான் பசிக்குதுல்ல. எனக்கு தெரியும், அவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. உன்கிட்ட வரதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இவனுக்கு நான் பால் கொடுத்தே தீருவேன். இந்தா, பேசாம குடி குடி. என்னங்க, நீங்க இருக்கீங்களே, குழந்தைங்க கூட குழந்தைங்களா மாறிடுறீங்க. குழந்தைக்கு பால் அப்படி கொடுக்க கூடாது. கொடுங்க, அந்த பாட்டில் எடுங்க, கொடுங்க. லா 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 லாலி லாலோ லாலி லாலோ. இப்பதானே புரியுது. இவனுக்கு தாலாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே பால் குடிக்கணும். அதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான். நீ ரொம்ப வித்தியாசமானவ சௌமியா. ஆனா உன்னதான் யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க. அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? எப்படி இருக்க சிண்டு? நல்லா இருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன் ராவி. அப்பாவுக்கு பயந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு விஷயம் ராவி, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். உன் இடத்துல நான் இன்னொரு பொண்ணை யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்னோட உலகம் சிண்டு, அப்புறம் நமக்கு வரப்போற குழந்தை. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஆடு, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குழந்தைய கொடுத்துருக்க. நான் எங்க இதை தூக்கிட்டு போறேன்? முதல்ல நீ ஆடு, அப்புறமா வாங்கிக்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? குழந்தை, என் குழந்தை. எல்லாரும் இதை வாழ்த்துங்க. அக்கா, என் குழந்தை.
நில்லு வீரா. பேசாம நில்லு. பிரீத்தி நீங்க என்னங்க நீங்க கடைக்கு போயிட்டு எனக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுங்க. நம்ம பையன் திருநங்கைங்களை அவமானப்படுத்துறான். கிராமத்துக்காரங்க நம்ம முகத்துல கறிய பூசுறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம முகத்துல கறிய பூசிக்கலாங்க. அதாங்க ரொம்ப நல்லது. கடவுளே, அக்காக்கும் அருணுக்கும் உங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கணும். அம்மா தாயே, என் சுமதிக்கு உங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கணும். அவளை நல்லா பாத்துக்கங்கம்மா. அப்புறம் நீ என்ன நினைச்ச, என்ன கொன்னுட்டனா? நானும் இறந்துட்டல? இல்ல, நான் சாகல. இன்னும் சொல்ல போனா என்ன சாகடிக்க முடியாது. எதுக்காகனா அந்த அம்மன் தாய் என்ன சௌமியாக்கு என்ன வாழ்க்கை பொறுப்ப நிரந்தரமாவே ஒப்படைச்சிட்டாங்க. அதனால அம்மன் தாய் அனுப்பி வச்ச ஒருத்தரால நான் பொழைச்சி எழுந்துட்டேன். அவர் எனக்கு வைத்தியம் செஞ்சு வச்சாரு. அந்த தாய் தயவால நான் பொழைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த நேரத்துல நான் யாரையுமே சந்திக்கல. நான் ஷாம்லிய சந்திக்கல, சௌமியாவையும் சந்திக்கல. ஏன்னா நான் உயிரோடு இருக்கன்ற சந்தேகம் உனக்கு வரக்கூடாதுன்னு. நீங்க எல்லாரும் இவளுக்கு துணை போக இருந்தீங்கல்ல? டாக்டர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம்னா சித்தி உயிருக்கு தான் ஆபத்து. சௌமியா, நான் தனி சூடு பண்ணி கொண்டு வரேன். சித்தப்பா வாங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. கொஞ்சம் பொறுத்து. சித்தப்பா வாங்க. வேணாம், இவ்வளவு ஒண்ணு பண்ண வேணாம் சொல்லுப்பா. இந்த திருநங்க தொட்டு என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? சித்தப்பா, நீங்களும் பிரீத்தி மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா மனஸ்தாபத்தையும் மறந்து சௌமியா உங்களுக்கு உதவி பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சமாவது மனுஷ மாதிரி யோசிங்க. என்ன அருண்? அருண் ப்ளீஸ், நீங்க இவரை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. அத்தைக்கு ஒண்ணு ஆகாது, நான் பாத்துக்கிறேன். வாங்க. அத்தை நீங்க எழுந்துருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா வாங்க சொல்றல. வாங்க அத்தை, எழுந்துருங்க. சௌமியா, நீ உடனே ஒண்ணு செய். ஷண்ணுவ உடனே நீ கட்டில படுக்க வை. அதுக்கப்புறம் கட்டில்ல மேல இருக்கிற அந்த கட்டைய நல்ல கெட்டியா புடிச்சுக்க சொல்லு. அப்பதான் அவ புஷ் பண்றதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அத்தை, நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சௌமியா, அந்த சுடு தண்ணியும் டவலையும் எடுத்துட்டு வர சொல்லு. சரி பாட்டி. அருண், தண்ணியும் துணியும் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை, ஒண்ணும் ஆகாது. சௌமியா, சுடுதண்ணி கொண்டு வந்துட்டேன். நான் வந்துட்டேன். இப்போ எங்க இருக்கா? நான் சீக்கிரமே திரும்பி வருவேன்க்கா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படவே வேண்டாம். இங்க பாரு, நீ என் பேச்ச கேட்கலனா இந்த தடவை நிச்சயமா ஏதாவது நான் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த வாட்டி நான் சூசைட் பண்ணிட்டேனா என்ன யாராலையுமே காப்பாத்த முடியாது. உயிரை கொடுத்துரு. உனக்கு குதிக்கிறது தவிர வேற என்ன தெரியும்? அக்கா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்கன்னா மேல இருந்து நானே குதிச்சிடுவேன். அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஹலோ சுமதி. எல்லாம் சரியாயிடுமா?
போன் கட் பண்ணிட்டா. பேசாம இந்த முறை நானே கீழே குதிச்சு உயிரை விட்டுலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த குதிக்கிற பிரச்சனைலாம் அதுக்கப்புறம் வராதுல்ல இல்ல? ஏன் எல்லாரும் சாகரத்தை பத்தியே பேசுறீங்க? அங்க சுமதியா நீ தான் பேசிட்டு இருக்க.